சிங்கப்பூரின் மிக பழமையான இந்து ஆலயங்களின் ஒன்றான ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. அதை காண சுமார் 50,000 பக்தர்கள் திரண்டனர். பக்தர்களின் வசதிக்காக செராங்கூன் ரோட் பிற்பகல் 4 மணி வரை போக்குவரவுக்கு முற்றாக மூடப்பட்டது. அதிகாலை 6 மணிக்கெல்லாம் செராங்கூன் ரோட்டில் கூட தொடங்கிவிட்டனர் பக்தர்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் அலைமோதும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. காலையில் அடித்து நொறுக்கியது மழை. ஆனால் அசையவில்லை பக்தர்கள். மழையை நிறுத்த சிறப்பு பாராயணங்கள் செய்யப்பட்டன. மழை நின்றதும் காலை 8 மணி அளவில் தொடங்கியது கடப்புறப்பாடு. சரியாக 9:11 மணிக்கு ராஜகோபுரம் உட்பட அனைத்து விமானங்களுக்கும் திருக்குடமுழுக்கு நடந்தது. அதையடுத்து ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடந்தன. 1800களில் இருந்து செராங்கூன் ரோட்டில் ஓர் அடையாள சின்னமாக திகழ்ந்து வருகிறது ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோயில். சுமார் 1.5 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பு பணிகளுக்கு பிறகு இன்றைய கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணை பிரதமர் திரு தர்மன் சண்முகரத்னம் கோயிலின் சிறப்பம்சம் பற்றி தமிழ் செய்தியிடம் பேசினார். But I just want to emphasize that the temple has been a very active community partner, and you'll notice that on a daily basis, apart from the Hindus who come here to practice their faith, there are many others who see the temple and all our Hindu temples as part and parcel of Singapore life. It's part of the rhythm of Singapore society. குடமுழுக்கிற்காக செராங்கூன் ரோடு முழுவதும் போக்குவரவுக்கு மூடப்பட்டது அதை காண திரண்ட கூட்டத்தை சமாளிக்க உதவியதாக கூறினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போக்குவரவு அமைச்சர் திரு லூய் டக் யூ. And based on the estimate that it would be at least 50,000 coming through the course of the morning and the day, we decided that it was the right thing to do to close Serangoon Road for this very important occasion. கோயில் அமைந்திருக்கும் மத்திய சிங்கப்பூர் வட்டாரத்தின் மேயரான டெனிஸ் புவாவும் அமைச்சர்களுடன் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டார். பல்லாண்டுகளாக இக்கோவிலின் வளர்ச்சிக்காக உழைத்த முன்னோடி தலைமுறையினரை கௌரவிக்க சில சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ராஜகோபுரத்தை எந்த தடையுமின்றி பார்ப்பதற்காக அவர்களுக்கு சிறப்பிடம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர்களை பார்த்து கொள்ளவும் ஒரு சிறப்பு தொண்டூழிய குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இவற்றை எல்லாம் பொதுமக்கள் வெகுவாக வரவேற்றுள்ளனர். குடமுழுக்கு சீராக நடைபெற சுமார் 1500 தொண்டூழியர்கள் அயராமல் பாடுபட்டனர். கூட்டம் அதிகம் தான். எல்லா கோயிலோட கம்பேர் பண்ணால் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது கூட்டம் கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்காங்க. சம்டைம் மழை வந்ததுனால அவங்க கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டி அது டிசிப்ளின் மீறினதாக நினைப்பாங்க. பட் நாட் தட், பிகாஸ் மழையில் நினைக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. ஒரு வேத விற்பனர்களும் நாத கோஷங்களும் ஒரே நிலையில் ஒரே நேரத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்களை நாம் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த வருஷம். நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் பார்த்து வர்ற வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. எல்லாரும் ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப தெளிவாகவும் நல்ல திரைகள் அமைச்சிருந்த விதமும் மக்களுக்கு உதவி செய்த விதமும் பணியாளர்களோட உதவியும் ரொம்ப சந்தோஷம் மன நிறைவை கொடுக்குது. கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ரேஸ்கோர்ஸ் ரோட்டில் இருக்கும் திறந்த வெளியில் அன்னதானம் வழங்கப்பட்டது.